இன்றைய இளைஞர்கள் செல்வது திட்டமிட்ட பாதைதான் என்று மிகப்பெரிய ஒரு பட்டியலையே பேராசிரியர் ஷாவுல் ஹமீது அவர்கள் தந்திருக்கிறார்கள். நமக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. நம்ம பசங்க இவ்வளவு நல்லாவாட்டா இருக்கிறான், இவனை என்னவோ நினைச்சோமே, இப்படியெல்லாம் பண்றானா என்று நிறைய பேர் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இளைஞர்களுடைய நல்ல பக்கங்களை எல்லாம் புரட்டி புரட்டி தன்னுடைய அருமையான வார்த்தைகளால் இங்கே பதிவு செய்து வைத்திருக்கின்றார் பேராசிரியர் ஷாவுல் ஹமீது அவர்கள். எவ்வளவு சமூக மாற்றம் வந்துவிட்டது, இளைஞர்களிடம் இன்றைக்கு எவ்வளவு பெரிய புரட்சி இறந்திருக்கிறது என்கிற செய்திகளை எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறார். ஒரு காலத்தில் இருந்ததை விட இன்றைய இளைஞர்களிடம் மார்க்கம் சார்ந்த தெளிவு இருக்கின்றது. ஒரு காலத்தில் இருந்ததை விட இன்றைக்கு மார்க்க அறிஞர்கள் கூட, இளம் மார்க்க அறிஞர்கள் கூட சமுதாயத்திலே ஆக்ரோஷமாக ஆவேசமாக தங்களுடைய அற்புதமான சொற்பொழிவுகள் மூலம், தன்னுடைய நடவடிக்கை மூலம் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய கூட்டம், இளைஞர்கள் கூட்டம் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. மார்க்க விஷயங்களை தேடி தேடி கற்கின்ற ஆர்வம் அதிகரித்திருக்கின்றது. இதையெல்லாம் அருமையான விஷயங்கள் இல்லையா என்று கேட்டிருக்கின்றார். அதிலும் குறிப்பாக நம்முடைய பெண்களுடைய கல்வி என்று சொல்லக்கூடியது இன்றைக்கு பெரிதாக வளர்ந்திருக்கிறது. இன்றைக்கு புர்கா கலாச்சாரம் என்பது பெருகி போயிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஒரு காலத்திலே புர்கா அணிகிறார்கள் என்று சொல்வதை பார்ப்பதற்கே முடியாது. ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாலும் அதிகமா நம்ம ஊர்களில் யாரும் கருப்பு புர்கா அணிந்ததை பார்த்ததே கிடையாது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால கூட அதிகம் பார்த்ததில்லை. இன்றைக்கு பார்த்தால் எங்கு பார்த்தாலும் புர்கா அணிந்து கொண்டு நம்முடைய சகோதரிகள் கல்வி சாலைகளுக்கும் வேலைகளுக்கும் எல்லா இடங்களுக்கும் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலமாக இன்றைக்கு மாறிவிட்ட காலத்தை பார்க்கிறோம். ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னால் மதுரையிலே காமராஜர் பல்கலைக்கழகத்திலே நான் முனைவர் பட்டத்திற்காக ஆய்வு செய்து கொண்டிருந்த பொழுது மதுரையிலே இருந்து ஒரு சகோதரி ஆய்வு செய்வதற்கு வருவாள். அவள் வருகின்ற பொழுது புர்கா அணிந்து கொண்டே வருவாள். எங்க அறைக்குள்ள வந்தவொடனே என்ன பண்ணுவாங்கன்னா, பெண்களுக்குன்னு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருப்பாங்க. அங்க போய் அந்த புர்காவெல்லாம் கலத்தி ஒரு பேக்ல வச்சுக்கிட்டு அந்த சகோதரி என் முன்னால வந்து உட்கார்ந்துடும். நான் ஒரு நாள் கேட்டேன், என் வரும்போது புர்காலாம் அணிஞ்சு நல்ல குடும்பத்தா வர்றியம்மா, இங்க வந்த உடனே புர்காவெல்லாம் கலத்தி எடுத்து பேக்குள்ள வச்சுட்டு வந்து உட்காரிய, என்ன காரணம்னு கேட்டேன். அதற்கு அந்த சகோதரி சொன்னா, எங்க தெருவில் புர்கா அணியாம வந்தா தப்பா நடப்பாங்க சார். ஒண்ணு. ரெண்டாவது ஒரு காரணம் சொன்னா, பஸ்ல வர்றோம்ல, நிறைய ஆம்பளைகள்லாம் இருப்பாங்க சார் பஸ்ல. அவங்க அந்த ஆம்பளை கூட்டத்துல புர்கா அணியாம வந்தா நல்லா இருக்காது, அதனால தான் புர்கா அணிஞ்சிட்டு வர, இங்க வந்து கலத்தி வச்சிடறேன் அப்படின்னு. அப்ப நான் கேட்டேன், என்ன பார்த்தா ஆம்பளையா தெரியலையான்னு கேட்டேன். ஏன்னா அது ஒரு பெரிய நம்ம ஆண்மைக்கே விடுக்கப்பட்ட சவால் போல. பஸ்ல எல்லாம் ஆம்பளைகள் இருக்காங்களோ, அதனால புர்கா அணிஞ்சிட்டு வர்றானா, ஏன் முன்னால புர்கால கலத்தி வச்சுட்டு இருக்காது, நம்மள பார்த்தா ஆம்பளையா தெரியல. அன்னையில இருந்து என் பக்கத்துலயே வராது. எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, அடுத்தவர்களுக்காக வேண்டி ஒரு கலாச்சாரத்தை பின்பற்றுதல், அடுத்தவர்கள் குறை சொல்வார்கள், பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக தொழுவது தீனை பொய்யாக்குவது என்று இறைவன் எப்படி திருமறையிலே சொல்கின்றானோ, அதுபோல அடுத்தவர்களுக்காக வேண்டிய ஒரு பண்பாட்டை கலாச்சாரத்தை பின்பற்றுவது என்பது ஒரு வேடிக்கை, வேதையான மோசடி. ஆனா இன்றைக்கு அப்படி அல்ல. மிக இயல்பாக விரும்பி நம்முடைய சகோதரிகள் புர்கா அணிந்து கொண்டு இந்த கலாச்சாரத்தோடு வெளியே வந்து ஒரு பாதுகாப்பான சூழலில் தங்களுக்கான எல்லா விஷயங்களையும் பெற்றுக் கொள்கிறார்கள். இது ஒரு அற்புதமான விஷயம் இல்லையான்னு கேட்டார். எங்க உத்தமபாளையம் ஹாஜி கருத்தராவுத்தர் கௌதியா கல்லூரியில் இன்றைக்கு 2500 பேர் படிக்கிறாங்க. ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால அந்த கல்லூரியில் ஆண்கள் மட்டும்தான் படிச்சாங்க, பெண்களை சேர்க்கிறது கிடையாது. பாய்ஸ் காலேஜ் தான் அது. நாங்களாம் காலேஜில் ஜாயின் பண்ண புதுசுல பாலைவனமாக தான் இருந்தது காலேஜ். அதுக்கு பிறகுதான் பெண்களை சேர்க்க ஆரம்பிச்சாங்க. கலைஞர் ஆட்சியில் இருக்கும்போது ஒரு ஆர்டர் போட்டார், 30 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸ்ல விமன்ஸ் காலேஜ் இல்லைன்னு சொன்னா எல்லா காலேஜிலையும் 30% பெண்களை சேர்க்கணும்னு ஒரு ஆர்டர் போட்டார். வேற வழி இல்லாம பெண்களை சேர்க்க ஆரம்பிச்சாங்க. முதல் வருஷம் 42 பேர், 2வது வருஷம் 200 தாண்டிச்சு. அப்படி தாண்டி இன்னைக்கு 1500 பேர்ல 1680 மாணவிகள், கிட்டத்தட்ட 60% மேல மாணவிகள், 40% குறைவாக மாணவர்கள் படிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு ஆக்கிரமிப்பை கல்வியிலே நம்முடைய பெண்கள் நிகழ்த்துறாங்க. அதுல நம்முடைய முஸ்லீம் பெண்கள் நிறைய வர்றாங்க படிக்கிறது. அது இந்த மேத்தமேட்டிக்ஸ், இங்கிலீஷ் போன்ற வகுப்புகள்லாம் பார்த்தா 60 பேர் 70 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. அந்த 60 பேர் 70 பேர்ல 8-10 பசங்க உட்கார்ந்து இருப்பாங்க.
வகுப்பறை முழுக்க பெண்களா உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஏன்னா மெரிட்ல மார்க்ல இவங்க உள்ள வந்துறாங்க. நீ ஏன்டா வரமாட்டேங்கிறன்னு கேட்டா, நீங்க அந்த மார்க்குக்கு என்ன சார் பேர் வச்சிருக்கீங்கன்னு கேட்கிறான். மதிப்பெண்ணுன்னு பேர் வச்சிருக்கோம்னா, மதிப்பெண்ணுன்னு பேர் வச்சேன்னா அது பெண்ணோட சேருது, என்னோட சேர மாட்டேங்குது. நம்ம ஆளுக்கு நிறைய வேலை இருக்குது. நிறைய மார்க் எடுத்து உள்ள வந்துடுறாங்க. வகுப்பறைக்குள்ள போனா 7, 8, 10 பசங்க உட்கார்ந்து இருக்கிறான், 60, 70 பெண்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவன் அந்த பெண்கள் மத்தியில முன்னால உட்கார்றதுக்கு பயந்து போய் பின்னால போய் உட்கார்ந்து இருக்கான். நான் வகுப்புக்குள்ள போன, டே பசங்களா எல்லாம் முன்னால வந்து உட்காருமே சார் அப்படிமா. டே நீ இருக்கிற தைரியத்துல நானே பாடம் நடத்த வந்திருக்கேன். நீ பின்னால போய் உட்கார்ந்துட்டா நான் என்ன தைரியத்தில் பாடம் நடத்துறது? எல்லாம் முன்னால வாய்னு பிடிச்சி முன்னால உட்கார வச்ச பிறகுதான் நமக்கே பாடம் நடத்தக்கூடிய தைரியம் வருது. அந்த அளவுக்கு இன்றைக்கு எல்லா துறைகளையும் பெண்கள் ஆக்கிரமிப்பு செய்கிறார்கள். அதில் நம்ம சகோதரிகள் பிள்ளைகள் நிறைய இருக்கிறாங்கிற பொழுது இது ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சி தானே. நீங்கள் எங்கே குறை கண்டீர்கள் என்று பல செய்திகளை பேராசிரியர் ஷாகுல் ஹமீது அவர்கள் இந்த மன்றத்தில் எடுத்து வைத்திருக்கிறார்கள். இல்லை, இந்த திட்டமிடுதெல்லாம் சும்மா வாய்ப்பேச்சு தான், திசை மாறித்தான் போகிறார்கள் என்று பேசுவதற்காக வேண்டி நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அசன் காக்கா அவர்கள் இப்பொழுது வருகிறார்கள். உங்கள் கைத்தட்டலோடு. அனைவருக்கும் என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும். அவர்களே இவர்களையும் சொல்லிட்டு இருந்தால் 2 மணி ஆயிரும். அதனால் இந்த பட்டிமன்றத்தில் தலைப்பை நீங்கள் மறந்துடக்கூடாது. ஏன்னா பாளையங்கோட்டையில் ஒரு வக்கீலுக்கு மொட்டை பெடிஷன் வந்தது. நீங்கள் நாயா உழைக்கிறீங்க, தினசரி கோர்ட்டுக்கு காலையில் 9 மணிக்கு வரீங்க, சாயங்காலம் 7 மணிக்கு போகிறீங்க, சாப்பாடு கூட நேரம் தவறி சாப்பிட்றீங்க, இந்த மாதிரி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாற்றுறீங்க. ஆனால் நீங்கள் கோர்ட்டுக்கு வந்த நேரத்தில் உங்கள் பஞ்சாயத்தியோட ஒரு தான் தொடர்பு வச்சுருக்கான், இல்லீகலாட்டு கள்ள தொடர்பு. அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஒரே ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது, லெட்டரும் வந்துக்கிட்டு இருக்கு. இவருக்கு வேலை ஒன்றும் ஓடலை. 1 வாரம் ஆச்சு, 2 வாரம் ஆச்சு, 3 வாரம் ஆச்சு, 4 வாரம் ஆச்சு. மனசு ரொம்ப உடஞ்சி போனார். உளைச்சல் வந்துட்டு, மன உளைச்சல். திடீர்னு ஒரு நாள் ஃபோன் வந்து, நீங்கள் இப்போ வந்தீங்கன்னா 2 பேரும் கையும் களமாக பிடிச்சிக்கலாம், நாங்கள் கதவு பூட்டியிருக்கோம், ஓடியாங்கன்னா. இவர் கோர்ட்டில் வேலையை விட்டுட்டு ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு ஓடினார். பாதி தொலைவில் வந்தோன்னா அவருக்கு ஞாபகம் வந்து நமக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே. என்ன காரணம்னா அந்த தலைப்பை மறந்துடக்கூடாது. இன்றைய இளைய தலைமுறையினரின் பாதை திட்டமிட்டதா திசை மாறியது, அவ்வளவு. நேற்றைய இளைஞரை பற்றி நான் கவலை இல்லை, என்னன்னு ஒழிகிறோம். நாளை இளைஞரை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை, அவன் எப்படியும் போயிடுறோம். இன்னைக்கு உள்ள இளைஞர் அட் பிரசன்ட் கற்பக விநாயகம்னு ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி சொன்னார், நேற்று என்பது உடைந்து போன பானை, நாளை என்பது மதில் மேல் பூனை, இன்று என்பது நம் கையில் கிடைத்த வீணையினர். உண்மைதான். நேற்றுங்கிறது உடைஞ்சு போன பானை, அதை பற்றி நம்ம பேச முடியும், பாஸ்டன்ஸ். அதே மாதிரி மதில் மேல் பூனைனா பூனை அந்த பக்கம் பாயுமா அந்த பக்கம் பாயுமானே தெரியாது, நம்ம மேலே கூட பாஞ்சிடலாம். அதனால் அதுவும் உறுதியாக சொல்ல முடியாது. இன்னைக்கு உள்ள பிரசிடண்ட்டை பார்க்கணும். நம்ம நடுவர் சொல்லும்போது கலைஞர் கருணாநிதி பற்றி சொன்னார். அவர் ஒரு முறை ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி மெட்ராஸில் ஒரு இளைஞர் விழாவில் பேசுறதுக்கு கூப்பிட்டுருங்க. அவர் சொன்னார், இன்றைய இளைஞர்கள் வந்து நினைக்கும் போது எனக்கு கவலையாக இருக்குன்னார். என்னன்னு சொல்லி கேட்டாங்க நிருபர்கள்லாம். எரிமலை மீது நின்று கொண்டு புல்லாங்குழல் ஊதுகிறார்கள் கலைஞர் சொன்னார். கண்ணாடி வீட்டுக்குள் இருந்து கொண்டு கல் எறிகிறார்கள், அண்ணாந்து படுத்து கொண்டு எச்சில் துப்புகிறார்கள். நாங்கள் அப்போ எல்லாமே யாரை பற்றி இருக்குன்னா அவங்கள பற்றி தான் இருக்கு. இன்னைக்கு இளைஞர்களை நம்ம குறை சொல்கிறோன்னு யாருமே தப்பாக நினைக்கக்கூடாது. எல்லா இளைஞர்களும் நம்ம சொல்கிறது, நம்ம இளைஞர்களுக்கு எதிரானவங்க இல்லை. என்னை சுற்றி எங்கள் ஊரில் இளைஞர் பட்டாளம் தான் இருக்குது, வயசான பட்டாளம் ஒருத்தரும் கிடையாது. அதை ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இன்னைக்கு கூட நான் 2 இளைஞரை பாடிக்கட்டாக கூப்பிட்டு வந்திருக்கேன். என்ன காரணம்னா இளைஞரோட நான் இருக்கேங்கிறது தான். அது மட்டும் இல்லை, மனசால் நான் இளமையாக இருக்கேன், அதுவும் முக்கியம். அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அவர் அழகாக சொன்னார். நம்முடைய ஃபஸ்லுக்கு மன்பை அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, இன்னைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா இளைஞர்களுடைய சூழ்நிலையில் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னார். அது உண்மைதான். இளைஞர்களுடைய சூழ்நிலையை நம்ம பார்க்கும்போது எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இன்னைக்கு இருக்குங்கிறத நம்ம நினச்சி பார்க்கணும். இளைஞர்களை பொறுத்தவரை இன்னைக்கு வந்து குடிச்சு போட்டு ஆடுறாங்கன்னாங்க. அவருக்கு நான் சொல்லலை, அவருக்கு உங்கள் தலைமை இமாம் சொன்னார். தலைமை இமாம் சொன்னார்னா அவர் சொன்னார், நிரந்தர முதல்வர் சொன்னார், ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அவர் சொன்ன கருத்தில் சொன்னார், உண்மைதான். நம்ம ஷாகுல் ஹமீது வக்ஃப் போர்டு காலேஜில் தமிழ் ப்ரொஃபஸர் பேச வந்திருக்கிறார்.
அவருடைய மாவட்டத்தில் சகாயம்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் கலெக்டராக இருந்தார். இப்போ அவர் காப்டெக்ஸில் எம்டியாக இருக்கிறார். அவர் ஒரு தடவை வெளியூருக்கு போயிட்டு காரில் வர்றாரு மதுரைக்கு. வரும்போது முன்னாடி அவருக்கு முன்னாடி 3 பேர் பைக்கில் போகிறான். ஒரே பைக்கில் 3 பைக்கில் நினச்சிக்கிறாங்க. ஒரே பைக்கில் என்ன செய்கிறான், 3 பேர் போகிறான், இளைஞர்கள். முதல்ல இளைஞர்கள்னு யாரும் தெரியும் கூட காக்கா பார்த்தா எருமக்கடா மாதிரி இருக்கு, அப்படியே இருக்கு. பெருசு. அதில் முக்கியமான பாயிண்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க. அந்த 3 பேர் 3 பைக்கில் போகல, ஒரே பைக்கில் வந்து 3 பேர் போகிறான். முதல்ல இளைஞர்கள்னு யாரும் தெரிஞ்சுக்கிடுங்க. 14 வயசு வர சிறுவர்கள், குழந்தை தொழிலாளருங்கிறது அவங்கள தான் சேர்த்துருக்கான். 14 வயசுக்கு மேலே 30 வயசுக்குள்ளே தான் இளைஞர்கள். அதை முதல்ல தெரிஞ்சுக்கிடுங்க. குவாலிஃபிகேஷன் அபு ஹாசிமாவை போய் இளமையில செய்யக்கூடாது. அவர்லாம் அந்த கணக்கில் வரமாட்டார். தெரியுதா? என்ன செய்யக்கூடாது, சமத்து செய்யக்கூடாது, சாவுலையும் செய்யக்கூடாது. அப்போ எதுக்காக இதை சொல்கிறேன்னு கேட்டால் அதுக்குன்னு ஒரு ஏஜ் இருக்குது. அந்த ஏஜை தான் நம்ம பார்த்துக்கணும். அப்போ அந்த 3 பேர் வரான். வரும்போது எப்படி வராங்கிறியா, கடும் வேகத்தில் வரான். அதான் ஒரு நண்பர் என்கிட்ட சொன்னார், எங்கள் ஊரில் இப்படி தான் 3 பேர் பைக்கில் வந்துக்கிட்டே இருந்தான். பெறப்படும் போது 20 கிலோமீட்டரில் ஸ்டார்ட் பண்ணான். செல்ஃப் ஸ்டார்ட்ரு, உதைக்கலாம் வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் 20, 40 ஆச்சு, 40, 60 ஆச்சு, 60, 80 ஆச்சு, 80, 100 ஆச்சு. கடுவாகும் போய்கிட்டே இருக்கான் 3 பேர். கடைசியில் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போன வருது, 108ல் போகிறாங்க 3 பேரும் சொல்லி.